இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்லை. முக்கியமாக அந்த பேங்க்குக்கான ஃபேக் ஐடி கார்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இவங்க எப்படி இந்த ஹியூமன் ஃபிளஸ்லாம் சமைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு மோரிஸ்னு ஒருத்தர் இருக்கான், அதுக்கான ஆளுங்களை அவன் தான் பிடிச்சிட்டு வருவான். அப்படி அவங்க ஜோஸ் அப்படிங்கிற ஒருத்தனை டார்கெட் பண்ணி அவனை கொண்டு அன்னைக்கு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அந்த நேரம் ரூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஜோஸை தேடிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா அவர் அந்த ஜோஸோட அங்கிள். அப்போ அங்கே வந்திருந்த வசதியான கெஸ்ட் ஒருத்தர் அவரை சாப்பிட கூப்பிட அவருக்கு அந்த சாப்பாட்டை கொடுக்குறாங்க. நம்ம ஜோஸோட கறியை தான் நம்ம சாப்பிட்றோங்கிறது தெரியாமல் அவர் அதை சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ படத்தோட ஆரம்பத்தில் ஜாக்கோட ஃப்ரெண்ட் அலைஸ்னு ஒரு பொண்ணு வந்தால, அவ இந்த வீட்டுக்கு வர்றா. அவ ஜாக் எங்கன்னு கேட்கிறா. அதுவும் இல்லாம அவன் நம்ம ஹீரோ கிட்ட உன்னை ஏன் எல்லாரும் ஜாக்குன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சந்தேகத்தோட கேட்கிறா. அதனால நம்ம ஹீரோ ரியான் வேற வழி இல்லாம அவளையும் கொன்னுறான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது. இதெல்லாம் சரி வராது, இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு முடிவு பண்ணி அங்க போலீஸ் ஒருத்தர் வந்தார்ல, அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லிடுறான். அவரை பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற பாடி எல்லாம் காட்டுறான். இப்போ அவர் தன்னோட கலீகை வர வைக்கிறதுக்காக போனை தேடினா அந்த போனை மேலே சார்ஜ் போட்டிருப்பாரு. அதை எடுத்துட்டு வர சொல்லி நம்ம ஹீரோ அனுப்புறாரு. அந்த நேரத்தில் அங்க மோரிஸ்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் பேஸ்மெண்ட்டுக்கு வரான். அங்க இருக்கிற போலீஸை பார்த்து இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொன்னுறான். இப்போ அந்த அலைஸ் அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர், இந்த 2 பாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 பாடி அடுத்த டின்னருக்காக அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. இப்போ 2 பேரும் செத்தாங்கல்ல, அவங்க ஃபேமிலி நம்புற மாதிரி இந்த இமோஜின்னு ஒரு மெயில் அனுப்புறா. அவங்களாம் வந்து இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் அவங்க ஃபேமிலிக்கு அனுப்பிடுறா. இது வழக்கமாக அவங்க பண்றது தான். அப்படி பண்ணாதான் அவங்க மேல சந்தேகம் வராது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோங்க இருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப அவன் கழுத்துல ஒரு ட்ராக்கிங் டிவைஸை இன்ஜெக்ட் பண்றாங்க. இப்போ வேற வழியே இல்லை, அந்த டிவைஸ் வந்து அவனை சாகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அவன் எங்க போறான் என்ன பண்றான் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கம்பெனிக்கு தெரிஞ்சிடும். இதனால நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். அடுத்தவங்க நம்ம ஹீரோவை ஆப்பிரிக்கால ஒரு டின்னர் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி அங்க அனுப்புறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல ஃபிளைட்டுக்காக வெயிட் பண்ணும்போது அவங்கிட்ட வந்த ஒருத்தர், நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் ஒரு செஃப்பா இருக்கேன், முக்கியமா வசதியான ஆளுங்க வீட்டுக்கு நாடு நாடா போய் சமைச்சு கொடுப்பேன்னு சொல்ல அவர் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அதாவது நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச ட்ரீம் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பொறாமையா பாக்குற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான படம் தான். அதாவது அடுத்தவங்க வாழ்ற வாழ்க்கையை நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத சொல்ற மாதிரி இந்த திரைக்கதை பண்ணிருந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி உங்களுக்குலாம் என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.